ரெட்டியப்பட்டி சுவாமிகள் குயிர்கண்ணியில் இன்னொரு கண்ணியில் சொல்கிறாரு. முதல்ல பித்தம் பிடித்தவன் அப்படின்னு சொன்னார். பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி, பித்தம் பிடித்த கதையே குயிலே பேரின்பம் காட்டவல்லோ அப்படின்னாரு. அடுத்த கண்ணியில் சொல்கிறாரு, பேராசை ஏதுக்கடி பேரின்ப வள்ளலுக்கு பாராதி அண்டமெல்லாம் ஏ குயிலே பக்தரை காக்கலோ. பித்தம் பிடித்தவன் பேராசைப்பட்டவன் சொன்னீங்களே, பேராசை எதுக்கு? அதுவும் பேராசையே தப்பு, அது ஒரு குற்றம். பேரின்ப வள்ளல், வள்ளல்னா அள்ள அள்ள குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். யார் கேட்டாலும் இல்லைன்னாமல் கொடுப்பாங்க. காரணம்லாம் காரியம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஒருத்தர் வந்து கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வள்ளல் இல்லையா? இந்த வள்ளல்கள், இடையேழு கடையேழு வள்ளல்கள் அப்படியெல்லாம் இருந்தாங்க. யாருக்கும் ஒரு முல்லைக்கு, அந்த முல்லை அதாவது எந்த உயிரினமாக இருந்தாலும் அது துன்பப்படுதுன்னா அந்த துன்பத்தை துடைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வள்ளல். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்றதுனால மிக சிறப்பான ஒரு இடத்த பிடிச்சான். உண்மையிலே அன்பு தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. மயில் குளூரில் நடுங்குதுன்னு போர்வை கொடுத்தான் பேகன் அப்படின்னு சொல்லி அது ஒரு வள்ளலாக சொல்கிறாங்க. அது மாதிரி வள்ளல்கள் ஏன் எதுக்குன்னெலாம் காரணம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய அன்பு மேலிது, உதவி செய்யணும்னு செய்வாங்க. ஆனால் இவர் எப்பேற்பட்ட வள்ளல் அப்படின்னா பேரின்ப வள்ளல். இவர் கொடுக்குற பொருள் என்னன்னா பேரின்பம். அந்த பேரானந்தத்தை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு பேராசை எதுக்கடி? பேராசை இருக்குமா ஆண்டவனுக்கு? அவருக்கு ஆசையே கிடையாது. இதில் பேராசை எங்கே இருந்து? அதெல்லாம் நம்ம ஆன்மாவுக்கு மற்ற உயிர்களுக்கு தான் இருக்கும், மானிடர்களுக்கு இருக்கும். பேரின்ப வள்ளலாகிய இறைவனுக்கு பேராசை இருக்குமா? இருக்குமா? எதுக்குன்னா பாராதி அண்டமெல்லாம் ஏ குயிலே பக்தரை காக்கவல்லோ. முதல்ல என்ன சொன்னார்? பித்தம் பிடித்த கதை பேரின்பம் காட்டவல்லோ. ஆன்மாவுக்கெல்லாம் பேரின்பம் காட்டணும் அப்படின்ற பித்தம் அவருக்கு. இப்போ பேராசை எதுக்கு பேரின்ப வள்ளலுக்குன்னா பாராதி அண்டமெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பேரின்பத்தையும் வழங்கணும் அப்படின்ற பேராசையாக. ஒருத்தருக்கு கொடுத்தா, 2 பேருக்கு கொடுத்தா திருப்தி கிடையாது. மகான்களுக்கு, ரிஷிகளுக்கு கொடுத்தா போதாது, தவசிகளுக்கு கொடுத்தா போதாது, எல்லா ஆன்மாக்களுக்கும் பேரானந்தத்தை வழங்கணும்.